அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம். உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவறவியல் மெய்யுணர்தல் அதிகாரம். திருவள்ளுவர் அறத்துப்பாலை நிறைவு செய்ய போகிறார். கடைசிக்கு போக போக நம் வாழ்க்கையின் அறுதி குறிக்கோள் என்ன, எதற்காக இந்த மனித பிறவி என்பதை தெளிவுபடுத்துவது போல் ரொம்ப முக்கியமான இந்த கருத்தை இங்கு சொல்கிறார். இப்படி ஒரு இல்லறத்தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அல்லது நேரடியாக துறவற வாழ்க்கைக்கு இந்த துறவுக்குரிய அந்த தவம், கள்ளாமை, வாய்மை முதலான எல்லா பண்புகளையும் கடைபிடித்து ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மெய் உணர வேண்டும். டெவலப்மெண்ட்டை நம்ம மறக்கக்கூடாது. திருக்குறள் எப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி பார்க்கிறது, அந்த பார்வை ரொம்ப முக்கியம். அப்பதான் வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருக்கோம், நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய சரியான குறிக்கோள் எது. இப்ப ஸ்கூல்ல கூட குழந்தைங்களுக்கு எல்லாம் கோல் செட்டிங், நீ வாழ்க்கையில என்னவாக விரும்புற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு ஒரு குழந்தையும் ஒன்று சொல்லும், நான் பைலட் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், ஒன்று சொல்லும். ஆனா அதற்கும் பின்னாடி அவங்க ஆகிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. சில சமயம் சம்பந்தம் இருக்கும், சில சமயம் அதை நினைச்ச மாதிரியே ஆகுவாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு கற்பனை, இது ஆக போறோம், அது ஆக போறோம். இது எல்லாருமே நம்ம சின்ன வயசுல இருந்தே மனசுல ஒரு இது ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் வளர்த்துக்கிறோம். ரொம்ப உண்மை, ரொம்ப நல்லதுதான். ஒரு சங்கல்ப சக்தி வேணும். நான் இது ஆக போறேன், என்னவா ஆக போறேன்னே தெரியாம வாழ்க்கையில வாழறது என்ன வாழ்க்கை? அப்பர் சுவாமிகள் சொல்வார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன். வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு தெரியாம வீணா போயிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், அது ஆகணும், ஏதோ ஒண்ணு படிச்சோம், அப்புறம் வேலைக்கு போனோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டோம், வீடு வாங்கினோம், குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட இன்ப துன்பங்களை அனுபவிச்சோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே மாறி 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 என்னதான் இருக்கு நம்ம வாழ்க்கையில சாரமா அப்படின்னு ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறோமா? நம்ம யாரு உண்மையிலே? இந்த உலகத்துக்கு தனியா தானே வந்தோம், தனியா தானே போக போறோம். ஏன் இவ்வளவு இவங்க மேல எல்லாம் நமக்கு இவ்வளவு ஒரு பற்று வந்திருக்கு? நம்ம உண்மையிலே யாரு? ஒரு நாளைக்கு நம்ம எதை ரொம்ப முக்கியமா நினைக்கிறோமோ அது இன்னொரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயமா தோணுது. ஒரு மனிதர் தான் வாழ்க்கையில நமக்கு எல்லாமே நினைக்கிறோம், ஒரு நாள் பார்த்தா அந்த மனிதர் நம்மளை விட்டு போயிடுறாங்க. ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆக என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு புரியாத புதிர். அது மனிதர்களுடைய நடவடிக்கைகளா இருக்கலாம், சூழ்நிலைகளா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். எதையாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் என்பது ஒரு மாயத் தோற்றம், உண்மை அல்ல. உலகம் உண்மை அல்ல. இந்த உண்மை நமக்கு ஒரு 40 வயசுலயாவது உரைக்கணும். உரைச்சா ரொம்ப நல்லது. அப்பதான் நம்மளால மிச்சம் உள்ள காலத்திலேயாவது எப்படி வாழணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வரும். அப்ப உண்மையிலே நான் யாரு, இந்த ஒரு கேள்வி தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், எங்கேயோ போறோம், யாரோ ஒருத்தவங்களை புதுசா பார்த்தோம், இல்ல நம்ம ஆபீஸ்க்கே புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க யாரு, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. நம்ம பிளாட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க குடி வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கியூரியாசிட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமே, நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோமா? நான் உண்மையிலே யாரு?
நான் தான் தெரியுமே, சோ அண்ட் சோ, எனக்கு ஒரு பேர் இருக்கு, எனக்கு ஒரு டிகிரி இருக்கு, நான் ஒரு படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போறேன், நான் இன்னார், இவங்களுக்கு அம்மா, இவங்களுக்கு மனைவி, இவங்களுக்கு கணவர், எல்லாம் சொல்றோம். இது எல்லாத்தையும், இது நம்மளோட பயோடேட்டா அப்படின்னு நம்ம எழுதுறோமே, அதெல்லாம் கூட பொய் தான். இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நம்ம யாரு? நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் எது? இததான் சாஸ்திரங்கள் மெய்யுணர்தல்னு சொல்கிறது. நான் இஸ் ஈக்குவல் டு உடம்பு அப்படின்னு போட முடியுமானா போட முடியாது. நான் என்பது உடம்பு அல்ல. இதுதான் பாரத பண்பாட்டினுடைய அரிச்சுவடி, பாலபாட்டம்னு சொல்லுவார் சுவாமிஜி. 5 வயசு குழந்தைக்கு இதை சொல்லி கொடுக்கணும். நான் என்பது உடம்பு அல்ல. இந்த உடம்பு நான் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்குமே தவிர, இந்த உடம்பே நான் ஆக முடியாது. இந்த உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றன என்பதை நான் அறிகிறேன். நான் அறிகிறேன். இந்த உடலின் மாற்றங்களை, வலியை, இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற நான் உடலாக இருக்க முடியாது. வெரி லாஜிக்கல். நான் சொல்றது எதுவுமே பெரிய நம்ம நம்பிக்கைக்குரிய விஷயமா சொல்லல. அறிவுபூர்வமான விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நான்கிறது மனசா ரொம்ப க்ளோஸ்லி இன்டிமேட்லி அசோசியேட்டடா இருக்கேனே, மனசுதான் நான் போல இருக்கு அப்படின்னா, மனதையும் நான் அறிகிறேன். என் மனசு இப்ப துக்கமா இருக்கு, என் மனசு இப்ப சந்தோஷமா இருக்கு, என் மனசுல ஒரு ஆனந்தம் காரணமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இல்ல என் மனசு காரணமே இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். நான் மனதை அறிகிறேன். நான் மனம் அல்ல. மனம் என்பது என்னால் அறியப்படுகின்ற ஒரு பொருள். சாஸ்திரப்படி பார்த்தா மனம் என்பது ஜடம். அது எப்படிங்கிறத சொல்றேன் நான். அப்ப உடல் எப்படி ஜடமோ அப்படி மனமும் ஜடம். புத்தின்னு சொல்றோமே அந்த ஃபேக்கல்ட்டியும் கூட. ஏன்னா என்னோட புத்திக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது என்பது யாருக்கு தெரியுமோ அதுதான் நான். எனக்கு தெரியும், எனக்கு தமிழ் ஓரளவு தெரியும், ஆங்கிலம் ஓரளவு தெரியும், ஜாப்பனீஸ் மொழி தெரியாது, சைனீஸ் மொழி தெரியாதுன்னு சொல்றேன். தெரியும் தெரியாது என்று யார் அறிகிறானோ அதுதானே நான். அப்ப நான் என்பது உடல் அல்ல, நான் என்பது மனம் அல்ல, நான் என்பது புத்தி அல்ல. அப்ப நான்கிறது என்னதான் அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர் 3வது குறள்லயே சொன்னார் கடவுள் வாழ்த்துல, மலர் மிசை ஏகினான். உள்ள தாமரையில் உணர்வாக வீற்றிருக்கிறார் இறைவன். பியோர் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு, சுத்த சைத்தன்யம், உணர்வு. அந்த உணர்வு தான் நான். உணர்ச்சிகள் அல்ல, இமோஷன்ஸோட. இமோஷன்ஸ் என்பது மனம் சார்ந்தது. இது உணர்வு. உணர்வுன்னு சொல்லும் பொழுது சாட்சியாக இருப்பது. உடலை எது அறிகிறதோ, மனதை எது அறிகிறதோ, புத்தியை எது அறிகிறதோ, எல்லாவற்றையும் எது சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறதோ அதுதான் நான். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நன்றாக புரியணும். அந்த நான் பிறப்பு இறப்பற்ற நான். அந்த நான் சொல்றதுதான் ஆத்மா. அதுதான் உண்மையிலே பரம்பொருள். அந்த பரம்பொருள் எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. நாம ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த ஐடென்டிபிகேஷனால, இந்த உடலையும் மனதையும் நான் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டதுனால, ஒரு அறியாமையினால, மாயையினால, நம்ம கயத்தை பாம்பா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குழப்பத்தினால இதுதான் நான் நம்ம வரையறைத்து கொண்டோம். உண்மையிலே நான் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்த உணர்வு தத்துவம். இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, உணர்வு தான் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஒரு பானை இருக்கு, குடம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு, ஆகாசம்னு சொல்லுவோம், ஸ்பேஸ், வெளி. குடத்துக்குள்ள வெளி, அதாவது ஸ்பேஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா உண்மை என்னன்னா, ஸ்பேஸ்ல தான் குடமே இருக்கு. ஆகாசம்னு சொல்றோமே, இந்த 5வது பூதம், பஞ்சமகா பூதங்கள்ல, அந்த 5 பூதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துலதான் குடமே இருக்கு. இந்த பானையை உடைச்சேன்னா ஒரே ஆகாசம் ஆயிடும். அது மாதிரி உணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த உண்மையை உணர்வதுதான் மெய் உணர்தல். இதுதான் மெய். பாக்கி எல்லாம் உலகத்துல பொய். பம்மாத்து, டகுலு, ரீலு, என்ன வேணா சொல்லிக்கலாம். நம்ம வாழ்க்கை எவ்வளவு உண்மையாக நமக்கு தோன்றினாலும் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாத எதுவுமே உண்மை அல்ல. சினிமா 3 மணி நேரம், அதனால நமக்கு அது பொய், அது வெறும் டிராமான்னு தெரியுது. நம்ம வாழ்க்கை ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இருக்கிறதுனால ரொம்ப உண்மையா நினைக்கிறோம். ஆனா இதுவும் கற்பனையே. இது ஒரு நீண்ட கனவு, நீண்ட நாடகம், அவ்வளவுதான். இதற்கு நம்ம அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து மாட்டிக்கொள்கிறோம். இந்த உடம்ப நான் நினைக்கிறேன், இந்த மனசை நான் நினைச்சு ஆப்ரேட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடம்பு அழகாவே இல்ல பார்க்க, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ். இந்த உடம்பு அழகுபடுத்தணும். இது பாக்குறவங்க எல்லாம் இந்த உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அழகா இருக்கேன்னு சொல்லணும்.
என் மனசோடைய இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என்னெல்லாம் திறமைகள் இருக்கோ எல்லாம் வெளிப்படுத்தணும். இதெல்லாம் தப்பே கிடையாது. திறமைகள்லாம் வெளிப்படுத்த தான் வேணும் எல்லாம் பண்ணணும். ஆனா மற்றவர்கள் வந்து இத பாராட்டணும். இதுதான் நான். இதுதான் நான்கிறதெல்லாம் அங்க பிரச்சனை. நான் எங்கும் நீக்கமற நிறைந்தவன். எந்த அங்கீகாரமும் பாராட்டும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை. எப்படி நான் என்ற உணர்வை சொல்றேன்னா அதுதான் உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிற நான் 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 அந்த உணர்வும் நானும் ஒன்று. இந்த இந்த திருஷ்டியில இந்த கோணத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணு. இதுதான் ஒற்றுமையை பார்த்தல், ஒன்றாக இருக்கும் தன்மை. எவ்வளவு பியூட்டிஃபுல் விஷயம் இது வந்து. அப்ப இங்க எங்க வந்தது வேற்றுமை, பேத புத்தி, நீங்க வேற நான் வேற, இது வேற, அது என்னோடது இது உன்னோடது அப்படிங்கிற அந்த யான் எனதுங்கிற விஷயமே இல்லாம போகின்ற ஒரு அற்புதமான புரிதல். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு நம்ம வந்து தியானம் பண்ணி ஒரு நாளைக்கு திடீர்னு இந்த ஆத்ம அனுபவம் நமக்கு வரும்ல, இப்பயே வெட்ட வெளிச்சமாக அப்பரோக்ஷம்னு அப்பரோக்ஷம்னா ஹியர் அண்ட் நவ். இந்த உண்மையை நம்மால் அறிவால் புரிந்து கொள்ள முடியும் முறையாக படித்தால். ஆக இந்த மெய்யுணர்தல் அதிகாரத்துல நம்ம பார்த்த கருத்துக்கள்லாம் என்ன? நம்ம வந்து எது பொருள் இல்லையோ, எது உண்மையிலேயே வந்து உணர்வு இல்லையோ, எது உண்மை இல்லையோ அதை போய் நம்ம உண்மைன்னு நினைச்சோம்னா மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும்னு முதல் குறள்ல சொன்னார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இரண்டாவது குறள்ல சொன்னார் மருள் நீங்கணும், அதுக்கப்புறம் மாசறு காட்சி, இருள் நீக்கம், அப்புறம் இன்பம் பயத்தல். இரண்டாவது குறளையும் பார்த்தோம். மூன்றாவது குறட்பாவை கூட பார்த்தோம். இந்த சந்தேகங்கள்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும், மனனம் என்ற ஒரு சாதனை இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய சாஸ்திரங்களை என்ன பண்ணுவோம்னா நமக்கு அவ்வளவா கேள்வி கேட்க கூட தெரியாது. நம்ம யாராவது சொன்னா கேட்டுப்போமே தவிர அந்த அளவுக்கு நமக்கு இந்த திங்கிங் ஃபேக்கல்ட்டிங்கிறதே நம்ம தொலைச்சிட்டோமோன்னு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டுல அவ்வளவு அறிவு செல்வங்கள்லாம் இருக்கு. ஆனா சமீப காலத்துல இந்த மெக்காலே சிஸ்டம்ல படிச்சு படிச்சு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து இப்படியே படிச்சு சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றலை நாம் இழந்து விட்டோமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலித்தனம் வேண்டாம், கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சா சில சில கேள்விகள் தோன்றும், சில ஐயங்கள் பிறக்கும். அந்த ஐயங்களை குருட்ட கேட்டா ரொம்ப சந்தோஷமா அவர் பதில் சொல்வார். சில கேள்விகளுக்கு வந்து அவர்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா பதில் வந்து என்ன சொல்றது, பதில் இருக்காதுன்னா என்னது, மாயை சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது புரியாத புதிர். அதுக்கு மேல அதுல எக்ஸ்பிளிகபிள் அப்படின்றாங்க. அதுக்கு மேல அது வந்து அதுல டுவெல் பண்ணாதப்பா, அதனால உனக்கு பயன் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பிரம்மனை பற்றி நாம் என்ன கேள்விகள் கேட்டாலும் மிக தெளிவாக அவர்கள் நம்முடைய புரிதலை சரி செய்வார்கள். இன்னும் கிளியரா புரியற மாதிரி தெளிவுபடுத்துவார்கள். அறிவிலே தெளிவு வேணும். இந்த டவுட்டோடயே வச்சுட்டு வாழ முடியாது. ஆக அந்த ஒரு கிளாரிட்டியே கொடுப்பாங்க. அதனாலதான் நீங்க கைவல்ய நவநீதமாகட்டும் எந்த நூலாகட்டும் கேள்விகள் அவ்வளவு அழகான ஆழமான கேள்விகளை சிஷ்யன் கேட்பான், குரு பதில் சொல்ற. சாஸ்திரமே அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. உனக்கு என்ன கேள்வி வருது பாரு, கேள்வி என்ன. இதை தாண்டி நமக்கு கேள்விகள் தோன்றினால் அதற்கும் பதில் சொல்ல நம்முடைய குருமார்கள் தயார். ஒரே ஒரு கண்டிஷன், கொஞ்சம் அடிப்படையா படித்து விட்டு கேட்க வேண்டும். சும்மா வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்கலாம், ஆனா ஒரு பொறுமை வேணும். ஒண்ணும் இல்ல, ஒரு பிசிக்ஸ்ல வந்து நான் டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், திடீர்னு போய் நான் வந்து டாக்டரேட் பண்றேன் அப்படின்னு உட்கார முடியாது. நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும், எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதுல ரிசர்ச் பண்ணணும், லிட்ரேச்சர் சர்வே பண்ணணும். இதுக்காக 7 வருஷம் 8 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒரு கைடு கிட்ட உட்காந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை தீசிஸா எழுதி அதை சப்மிட் பண்ணி தான் அதை டாக்டரேட் ஆக முடியும். ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் அப்படிதான். அதுக்காக நம்ம உழைக்கணும், அதுக்காக நம்ம கன்சிஸ்டன்டா டைம் கொடுக்கணும். ஆனா வேதாந்தத்துல மட்டும் என்ன நினைக்கிறோம், ஒரு நாள் சும்மா ஒரு கேஷுவல் கேள்வியில் ஆத்மானா என்ன, பிரம்மன்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்னன்னு கேட்டாலே நமக்கு தெளிவு பிறக்காது. அந்த நேரம் ஒரு பதில் கிடைக்குமே தவிர இங்கேயும் ஒரு சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இருக்கு. இந்த முறையான கல்வி அப்படிங்கறத நம்ம இழந்துடக்கூடாது. சிஸ்டமேட்டிக்கா தினம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது, வருஷ கணக்கா படிக்கிறது, வேற என்ன செய்ய போறோம், அதுக்குதான் அந்த வாழ்க்கையே. அப்படி படிக்க படிக்க தான் நமக்கு தெளிவு ஏற்படுமே தவிர இது வந்து கிராஷ் கோர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துல அப்படியே நாம் ஞானி ஆயிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஆக இதுக்கு ஒரு பொறுமை வேணும். முக்கியமா குரு கிட்ட ஒரு ஸ்ரத்த வேணும். இவரை விட அவர் நல்லா சொல்ற மாதிரி இருக்கேன், நான் அடுத்த மாசத்துல அங்க போய் கேட்கறேன், இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் ஹாப் பண்ணி எல்லாம் கேட்க கூடாது. ஒருத்தரை குரு அப்படின்னு ஏத்துக்கிட்டோம்னா அவர்கிட்டதான் கன்சிஸ்டன்டா தொடர்ச்சியா கேட்கணும், ஸ்ரத்தையோட கேட்கணும், பொறுமையோட கேட்கணும். தொடர்ச்சியா கேட்டு 2 3 வருஷம் கேட்டதுக்கு அப்புறம் சந்தேகம் எல்லாம் வரும். ஒரு சாஸ்திரம் முடிச்ச பிறகு கூட கரெக்டா எப்ப போய் கேட்கணுமோ அந்த கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டு தெளிவடைந்து திரும்ப திரும்ப இது நன்றாக ஆழ் மனசுக்கு கொண்டு போய் இப்படித்தான் இந்த பயிற்சி நடக்கிறது. சொன்னேன், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று 3 சாதனைகள் இருக்கின்றன அப்படின்னு.
இதெல்லாம் பண்ணணும். அதுக்குதான் அந்த 3வது குறள் சொன்னார். ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு, சந்தேகத்தெல்லாம் நீக்கி கொண்டவனுக்கு வீடு பேரு ரொம்ப அருகில் இருக்கிறது. இப்ப நாம படிக்க வேண்டியது 4வது குறள். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு, மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயன் இன்றே. ஐயுணர்வு அப்படின்னு சொன்னா ஐம்புலனையும் அடக்கிறது. சில பேர் ரொம்ப நல்ல சென்ஸ் கண்ட்ரோலோட இருப்பாங்க. கண்ட விஷயங்களை பார்க்க மாட்டாங்க, கண்ட விஷயங்களை கேட்க மாட்டாங்க, கண்டதை சாப்பிட மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப். ரொம்ப ரொம்ப இது நம்ம அழகா பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள்லாம் நம்மள இதை நோக்கிதான் ரொம்ப நம்ம நம்ம தயார்படுத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா, நல்ல ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி தருவாங்க, யோகாசனங்கள்லாம் சொல்லி தருவாங்க, சில தியானங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது சில ஆகார நியமங்கள்லாம் கூட கூட வரும். அது வரைக்கும் தாறுமாறா வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஆன்மீக அமைப்புக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். ரொம்ப ரிஃபைன்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப அவங்களோட சென்ஸ் கண்ட்ரோல் அவ்வளவு நல்லா இருக்கும். அது சென்ஸ் கண்ட்ரோல், புலனடக்கம் என்பது அது மட்டுமே போதாது. அங்கேயே நின்றக்கூடாது. ஓ, நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டேன், என் கண்ணு காது மூக்கு நாக்கு தோலெல்லாம் நான் சொன்னதை கேட்கும் அப்படின்ற அந்த லெவல்லயே நின்றக்கூடாது. அது ஒரு ஸ்டெப்பு தான். அது இதற்கு அனுகூலமாக இருக்கும், அவ்வளவுதான். ஐயுணர்வு எய்திய கண்ணும் மெய்யுணர்வு இல்லாதவருக்கு பயமின்றே. நீ அந்த சென்ஸ் கண்ட்ரோல்லாம் உனக்கு நல்லதான்ப்பா இருக்கு. ஆனா நீ மெய்யுணர்ந்தால் தான், இந்த மெய்ப்பொருளை, நான் பரம்பொருள், கடவுள் இருக்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட்ல, நான் பரம்பொருள், தூய உணர்வாகிய நானே பரம்பொருள் அப்படிங்கிற ஞானம் இல்லைன்னு சொன்னா உன்னுடைய புலனடக்கத்தால் பயனில்லை. இது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க புலனடக்கம் வேண்டான்னு சொல்லல. புலனடக்கத்தையும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போகணும். அது ஒரு தவ வாழ்க்கை தானே புலனடக்கம்ங்கிறது. சில பேர் கூட பார்க்கலாம், உலகத்திலேயே சாதாரணமா ஆஹ் ஆன்மீக வாழ்க்கைக்கெல்லாம் இல்லாதவங்க கூட நிறைய பேர் ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க. காலையில கரெக்டா 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. காஃபி டீ எல்லாம் கூட குடிக்க மாட்டாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க போயிட்டு வருவாங்க. இப்படிதான் சாப்பிட்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க. உடம்ப நல்லா வச்சுப்பாங்க. அந்த கோணத்துல யோசிச்சு பாருங்க. உடம்ப நல்லா வச்சு ஃபிட்டா வச்சுக்கிறாங்க. 70 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் அப்படியே வஜ்ரம் பாய்ந்த சரீரம். உடம்புக்கு ஒரு வியாதி வராது. நான் இப்படித்தான் இருப்பேன். வெரி டிசிப்ளின் லைஃப். ரொம்ப சந்தோஷம். கேட்கவே ஆனந்தமா இருக்கும். ஆனா என்ன செய்யறீங்க அப்படின்னா, எல்லா நேரம் ஃப்ரீயா இருக்கிற நேரம்லாம் நான் டிவி பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன், அதை பார்ப்பேன். என்ன பர்பஸ் வாழ்க்கையில? இதுதான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ஒரு மேலான குறிக்கோள் இருக்கா இல்லையா இந்த வாழ்க்கைக்கு? நான் மெய்ப்பொருள், நான் பரம்பொருள் என்பதை புரிந்து கொள்ளாமல் போனால் இந்த வாழ்க்கை வீண். இந்த வாழ்க்கையை நம்ம வீணடிச்சிட்டோம்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்னதுன்னா, நான் பரம்பொருள் என்று புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது. நான் பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையில அவன் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறமா அவன் நிறைய சமூகத்திற்கு சேவை செய்வான், பொறுப்புள்ள குடிமகனாக வாழ்வான். அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை. நல்ல இல்லறத்தானாக எல்லாமே கண்டினியூ ஆகும் ஞானியான பிறகும். ஆனால் இந்த ஞானத்தை அடையாமல் வெறும் புலனடக்கத்தோடு நின்று விட்டோம். இந்த உடம்ப மட்டும் நல்லா, எப்படி இருந்தாலும் உடம்பு ஒரு நாளைக்கு இறக்க போகுது. கரெக்ட் தானே? தயானந்த சுவாமிஜி ஒரு தடவை ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. அங்க ஒரு பையன் கேள்வி கேட்டான். நேச்சுரோபதியா அல்லோபதியா எது சிறந்தது அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னார், ரெண்டுமே சிறந்ததுதான். ஏன்னா மேல போனப்புறம் பேசிப்பான். நீ எந்த பத்தியில வந்த? ஓ, நான் அல்லோபதியில வந்தேன். நீ? ஓ, நீ நேச்சுரோபதியில வந்தியா? ஓகே ஓகே, நான் ஹோமியோபதியில வந்தேன். மேல போயிட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் எந்த பத்தியில நம்ம வைத்தியம் பார்த்தாலும் ஒரு நாளைக்கு இந்த சரீரம் அழிய போகிறது. இந்த அழிகின்ற உடலை நன்றாக கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதன் பயன் என்னன்னா, நான் அழியாத மெய்ப்பொருள் அப்படின்னு புரிந்து கொள்வதுதான். அப்படி புரிந்து கொள்வதற்கு அது உதவ வேண்டுமே தவிர அந்த ஸ்டேஜில் நின்றக்கூடாது. இது என்ன ஆயிடும்னா, ஒரு இன்டைரக்டா ஒரு பெருமையா வேற ஆயிடும். நான்லாம் ரொம்ப டிசிப்ளின், நான்லாம் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல், நான்லாம் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நானை திருப்பி அந்த இண்டிவிஜுவல் தான் வச்சிருப்போம். இந்த இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மையை பாம் வச்சு தகர்ப்பது தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தோட வேலையே. ஆக நான் என்பது நானு நீங்கிறதே கிடையாது. நான் என்பதும் நீ என்பதும் பொய். இருப்பது ஒரே ஒரு பரம்பொருள். அந்த ஒரே ஒரு பரம்பொருள் பெரிய கேன்வாஸ் மாதிரி இருக்கு. அது மேல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவர்கள், அதுல நீங்க நானு எல்லாரும் இருக்கோம். அப்படி இப்படி 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 ஒரு புள்ளி புள்ளியா இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய கேன்வாஸ் இருக்கு, அந்த பெரிய ஒரு திரை இருக்கு. அதுதான் நான், உண்மையான நான். அந்த ஞானத்தை சாஸ்திரம் நமக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த உலகத்துல அச்சுறுத்துறது, நம்ம பயமுறுத்துறது, எல்லா விதமான கவலைகள், பயங்கள், இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை கிடையாது, பாவனை அல்ல. இதுதான் உண்மையான உண்மை, ஃபேக்ட்.
ஃபேக்ட பத்தி தான் சாஸ்திரம் பேசுகிறத நான் கற்பனை பண்ணிக்கோ, நீதான் பிரம்மன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லல. நீதான் பிரம்மன் என்ற உண்மையை உணர்ந்து கொள், இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோ. நீ புதுசா அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனாலதான் முக்தி அடைவதுங்கிற வார்த்தையை கூட சாமிஜி சொல்வார். முக்தியை உணர்தல். ஏற்கனவே நீ முக்தனா தான் இருக்க, நித்திய முக்தனா இருக்க, நீ பிறக்கவே இல்ல. நீ ஏதோ ஒரு மாயையில மாட்டிக்கொண்டு நான் பிறந்தேன், நான் ஒரு ஜீவன் முதல்ல நினைச்ச, அதனால உனக்கு பிறவின்னு நினைச்ச, அதனால நீ மாட்டின்றேன்னு நினைச்ச. உண்மையிலே நீ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. உனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, உறவுகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ எங்கும் நீக்கமர நிறைந்த ஆனந்த ஸ்வரூபம் நீ, பரம்பொருள் நீ, மெய்ப்பொருள் நீ, தூய உணர்வு நீ, இருப்பு நீ, எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எங்கும் நீக்கமர நீ. அதனாலதான் சொற்களால சொல்லி முடிக்க முடியாது பரம்பொருளை. அப்படிப்பட்ட வஸ்து நீ. இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அத்தனை ஆன்மீக சாதனைகளும், அத்தனை தவங்களும், அத்தனை புலனடக்க பயிற்சியும். நம்ம என்னென்ன வாழ்க்கையில சாதனை பண்றோமோ, நம்ம எவ்வளவு நாம ஜபம் சொல்ல 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 என்ன ஆகும்னா மனம் தூய்மையாகும். மனம் தூய்மையானால் தெளிவாக குருநாதர் சொல்வது நன்றாக புரியும். அந்த பக்குவமான மனசுக்கு தானே மெய்ப்பொருள் விளங்கும். கண்ட விஷயங்களை பார்த்து கண்டதை சாப்பிட்டு கண்ட மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இந்த சாஸ்திரத்துக்குள்ள எல்லாம் வந்தா இது ரொம்ப சட்டிலான விஷயம். சுவாமிஜி சொல்வார், வேதாந்தா இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அ ட்ரை சப்ஜெக்ட். அதனாலதான் வேதாந்தா கிளாஸ்க்கு வந்தா நிறைய பேருக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கும், தூக்கமா வரும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னது திருப்பி திருப்பி நான் நீ இதே பேசிட்டு இருக்காங்க, ஒரு கதையா சொல்ல மாட்டாங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இதுல மாத்திரம் கொஞ்சம் ருச்சி இறையருளாக நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் உலகத்திலேயே கிடையாது. இந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சி, நம்மை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல், உலகத்தை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல், இறைவனை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல், இதோடைய பயன் என்னன்னா ஒரு அல்டிமேட் ரிலீஃப், நிரந்தரமான ஒரு நிம்மதி. இந்த இந்த நிம்மதியே வேற எதுவும் கொடுக்க முடியாது உலகத்துல. எந்த மனிதரும், எந்த சூழ்நிலையும், எந்த நிறுவனமும், எந்த பொருளும் இது கொடுக்கின்ற ஒரு ரிலீஃபை தர முடியும். இதெல்லாம் பொய், இதெல்லாம் வெறும் டிராமா, பொய்னான வெறும் தோற்றம், இது பாம்பு இல்ல இது கயிறு அப்படின்னு சொன்னா நம்ம நடுக்கம் நிற்குமா நிற்காதா? ஆக அப்படிப்பட்ட ஒரு ஞானம். ஆக அதனால நம்ம என்ன செய்யணும்னா புலனடக்கமே போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, பல ஆன்மீக அமைப்புகள்ல என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, நிறைய தியானம், அதுதான் அல்டிமேட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு நாம் வர வேண்டும். இது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, நம்ம குருமார்கள் அதையும் சொல்றாங்க, நீ இதே சாஸ்திரத்தை இதே வார்த்தையில சம்ஸ்கிருதத்துல இப்படிதான் படிக்கணும்னு சொல்றது இல்ல. இந்த ஞானம் எந்த மொழியில், எந்த ஒரு பழங்குடியினரோட மொழியில், ட்ரைபல் லாங்குவேஜ்ல இந்த ஞானம் இருந்தாலும் அது ஞானம்தான். இந்த விஷயம் இருக்கணும், அவ்வளவுதான். இது நான் மெய்ப்பொருள், உலகம் வெறும் தோற்றம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிற விஷயம் எந்த நாட்டு சாஸ்திரத்துல எங்க எந்த புஸ்தகத்துல எப்படி இருந்தாலும் சரி, அது வேலிட் நாலேஜ்னு சுவாமிஜி சொல்வார். ஆக இது நம்ம ரொம்ப அழகா இந்த விஷயத்த மனசுல உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னது அப்படின்னா, நான் மெய்ப்பொருள், நான் பரம்பொருள் என்பதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இது இது சாஸ்திரம் நன்றாக நமக்கு புரிய வைக்கும், குரு புரிய வைப்பார். ஆனா என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ஆழ் மனத்துக்கு கொண்டு செல்ற பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் வரைக்கும் அது போய் ரீச் ஆகணும். இந்த விபரீத பாவனா நிவிருத்தி, போன இதுல சொன்னேன் இல்லையா, நிதித்தியாசனம், அதுக்கு தியானம்லாம் செய்யணும், டெலிபரேட்டா திங்க் பண்ணணும். நான் அப்படின்னு சொன்னா இந்த பேரு இந்த ஃபார்ம் தானே டக்குன்னு மனசு, அப்படி இல்லாம நான் என்பது தூய உணர்வு அப்படின்னு சாதாரணமா நம்ம பேசும் பொழுதே நம்ம ஆழ் மனசுல அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ நம்மளால எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்டிவா பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அங்கங்க என்ன பண்ணணுமோ அதை அழகா பண்ணுவோமே தவிர பதட்டப்பட மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம், எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டோம், ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கவும் மாட்டோம். இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இன்ப துன்பங்கள் பெரிதாக நம்மை பாதிக்காது. எல்லோரோடையும் சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிப்போம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போமே தவிர பெரிதாக நொறுங்கி போக மாட்டோம், பெரிதாக சாதிக்கணும் அது இதுன்னு துடிக்கவும் மாட்டோம். இருக்கிற வரைக்கும் நிறைய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் ஈடுபடுவோம். அதுவும் நம்முடைய பிராரப்த வினைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது எங்க நம்ம அழைத்து செல்கிறதோ அங்க நம்ம சைலண்டா அது கூட போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். ஆக இந்த குறள் விஷயம் முடிந்தது. அடுத்த குறள் போலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருக்குறளே மிக முக்கியமான குறள் என்னது அப்படின்னு கேட்டா இந்த குறளை சொல்லலாம். எல்லா உபனிஷத வகுப்புகளிலும் சாமிஜி இந்த குறளை சொல்லாம இதை கடந்து போனதில்லை. அவ்வளவு முக்கியமான குறள், அவ்வளவு ஆழமான குறள். இந்த மாதிரி யாராவது வேதாந்த சாஸ்திரம் என்பது பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு 700 ஸ்லோகங்கள், அப்புறம் முக்கியமா நம்ம படிக்கக்கூடிய 10 உபனிஷதங்கள், அதனுடைய பாஷ்யங்கள், அதாவது ஆதிசங்கரோட உரைகள், அப்புறம் பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வகுப்புகள்.
அதுல ஆயிரக்கணக்கான மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சூத்திரங்களும் இருக்கிறதுல எல்லாத்தையும் ஒரே ஒரு அந்த ஹோமியோபதி மருந்து மாதிரி அப்படியே ஃபைனா ஒரு சின்ன சாரமா ஒண்ணு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த குறள். எப்பொருள். எப்பொருள்ங்கிற வார்த்தைக்கு எந்த பொருளை வேணாலும், இப்ப என்னோட இருக்கிற கம்ப்யூட்டர், இந்த போனு, இந்த மவுஸ், இந்த புஸ்தகம், என்னோட உடம்பு, எதை வேணா, என்னோட மனசு, எதை வேணாலும், எந்த பொருள் உலகத்துல இருக்கிற எந்த பொருள், எந்த பொருள்னு போது மனிதர், எனி நேம் அண்ட் ஃபார்ம் நீங்க சொல்றீங்க, அத்தனையும் போட்டுக்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும். அது வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு கம்ப்யூட்டரா தெரியுது, ஒரு பூவா தெரியறது, ஒரு மனிதரா தெரியுது, எல்லாம் வேற. வெளியில வந்து எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருந்தால், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மோசமானதாக இருந்தாலும் மிக உயர்ந்ததாக இருந்தாலும் உன்னதமானதாக இருந்தாலும், எத்தன்மை தாயினும், எதுவா இருந்தாலும் சரி, டெரரிஸ்டா இருந்தாலும், ரொம்ப நல்ல உயர்ந்த மகாத்மாவா யாராக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எந்த மனிதராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், இந்த என்டையர் பிரபஞ்சத்துல எதுவாக இருந்தாலும், எந்த தன்மையை உடைய இருந்ததாக இருந்தாலும் சரி, எப்பொருள் எத்தன்மை தாயினும், அப்படி அழுத்தி சொல்லணும் அது, ஆயினும் அப்பொருள், அந்த பொருளை நம்மளோட அறிவின் கொண்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளாக காண்பது அறிவு. அது வந்து உண்மையிலே மெய்ப்பொருள் தான். அது பார்க்க இப்படி இருக்கே தவிர இது ஒரு பெயர், ஒரு வடிவம். இப்ப என் முன்னாடி ஒரு கிளிப் இருக்கு, அந்த கிளிப்புக்கு வந்து கிளிப்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, அப்புறம் அதுக்கு ஒரு வேலை இருக்கு. ஆனா உண்மையிலேயே அது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது மெய்ப்பொருள். ஏன்னா இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் சொன்னோம் இல்லையா? அந்த மெய்ப்பொருளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து தூய இருப்பு, தூய உணர்வு, தூய இன்பம். தூய இருப்புன்னு சொன்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். ஈஸ்னஸ் சொல்ற, இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இருப்பு தன்மை, இருக்கிறதுன்னு ஒரு பொருளை சொல்லணும்னா அது இருக்கணும் இல்லையா? அதுக்குள்ள இருக்க அந்த இருப்பு, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். அது எல்லா காலத்திலையும் இருக்கிறது. எது மூன்று காலத்திலையும் இருக்கிறதோ அதுக்கு தான் இருப்பு, அதுக்கு தான் சத்தியம்னே பேரு சாஸ்திரத்துல. எது சத்தியம் அப்படின்னு கேட்டா எது மூன்று காலத்திலும் இருக்கிறதோ அதுக்கு தான் சத் அப்படின்னு பேரு. இப்ப இந்த உடம்பு சத்தான, அந்த உடம்பு சத்து இல்ல. இந்த உடம்பு வந்து பாக்குறதுக்கு இப்ப இருக்கே தவிர உண்மையிலே வந்து இது வந்து முன்னாடி இல்ல, அப்புறமும் இருக்க போறதுல நடுவுல இருக்கு. ஆனா அந்த மெய்ப்பொருள் அப்படி அல்ல. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா மெய்ப்பொருள் இருக்கு. அது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல சத்து இருக்கா இல்லையா? சத்து இருக்கு. சத்து இருக்கிறதுனாலதான் அந்த பொருள் விளங்குகிறது. சித்துன்னு சொன்னா தூய உணர்வு. ஆக பொருள் இருக்கிறது, பொருள் விளங்குகிறது. இன்பம்ங்கிறது எல்லா இடத்துலயும் வெளிப்படாது. ஆனா அது வந்து எந்த விதமான வரையறைகளும் அற்ற தன்மைக்கு தான் ஆனந்தம்னு பேரு. இடத்தாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாத ஒரு மெய்ப்பொருள். நான் சொல்கின்ற வார்த்தையால ரொம்ப அப்டிராக்டா இருக்கும். ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி வார்த்தைகளால சொல்றது? அதனாலதான் சொற்கள் வந்து சோர்ந்து போய் திரும்பி வந்துடுது. இந்த மெய்ப்பொருளை விளக்க முடியாமல் சொற்களும் மனமும் திரும்பி விடுகின்றன என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்ப சொற்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா? சொற்கள் வந்து சார்புடையவை. சொற்கள் வந்து பாக்குற விஷயங்களை தான் சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த சச்சித் ஆனந்தமாகிய மெய்ப்பொருளை பத்தி நேரடியா கொண்டு போய் காட்ட முடியாது. சார்புடைய சொற்களால் மெய்ப்பொருளை உணர்த்த முடியாது. ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கேன் நெவர் ரிவீல் அப்சல்யூட் ரியாலிட்டி. ஆனா இந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸை கான்ட்ரடிக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து முரண்படுத்தி சொல்லும்போது அது பெரியதில் பெரியது, சிறியதில் சிறியது, இப்படிலாம் சாஸ்திரம் பேசும். என்னன்னா இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான்ப்பா. நமக்கு புரியற வரைக்கும் சொல்றதோங்கிறதுக்காக சொற்களை மாற்றி மாற்றி பேசுகிறதே தவிர உண்மையிலேயே நம்ம பார்க்கறதெல்லாம் பெயர் வடிவம், பெயர் வடிவம். அந்த பெயரையும் வடிவத்தையும் தூக்கிட்டோம்னு சொன்னா அது உண்மையிலேயே எல்லாமே மெய்ப்பொருளாக இருக்கிறது. கடல் அப்படின்னு சொல்றேன். கடல்னு எதை சொல்றேன்? பெரிய நீர்ப்பரப்ப கடல்னு சொல்றேன். ஒரு சின்ன ஒரு நீர் இதை வந்து அலைன்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அலைன்னு சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கடல்னு சொல்றேன். அலை என்பது ஒரு பெயர், கடல் என்பது ஒரு பெயர். அலை என்பது ஒரு வடிவம், கடல் என்பது ஒரு வடிவம். ஆனால் உண்மையில் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா தண்ணீர். மெய்ப்பொருள் அது போன்றது. அலை என்ற பெயரும் கடல் என்ற பெயரும் தண்ணீரின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பொருள் அந்த பொருள் எல்லா பொருளும் மெய்ப்பொருளின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக நம்ம என்ன பார்க்கணும்? மெய்ப்பொருளை பார்க்கணும், அதோட ஆதாரத்தை பார்க்கணும். நம்ம வந்து விதவிதமான நகைகளை பார்க்கிறோம். ஜிமிக்கி இருக்கு, தோடு இருக்கு, வளையல் இருக்கு, மாலை இருக்கு, எல்லாம் பார்க்கிறோம். எல்லாமே ஒரே தங்கத்தால் ஆனது. இருப்பது ஒரே தங்கம்.
நம்ம எப்பொருள் எந்த நகை எந்த வடிவமாக இருந்தாலும் அந்த நகையை தங்கமாக பார்ப்பது அறிவுன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியுமா புரியாதா? எந்த நகை எந்த வடிவமாக இருந்தாலும் அந்த நகையை, எல்லாமே தங்கத்தால பண்ண நகைங்கிறது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், தங்கமாக பார்ப்பது அறிவு. இது தங்கம் தானே, கடைசியில உங்களுக்கு கோல்டுக்கு தானே அவர் ரேட் பண்ண போறாரு. நம்ம தான் டிசைனை பாக்குறோமே தவிர கடைக்காரர் எதை பாக்குறாரு? அவருடைய இதெல்லாம் இது எத்தனை கிராம் வாங்குறாங்க அவங்க, இது எத்தனை பவுனு, நமக்கு இதுல எவ்வளவு வரப்போகுது, அவரோட கணக்கு முழுக்க முழுக்க கோல்டுல தான் இருக்கு இல்லையா? நம்மளுடைய கவனம் முழுக்க முழுக்க டிசைன்ல இருக்கு. ஒரு மரத்தினால யானை செஞ்சு வச்சிருக்காங்க. திருமூலர் என்ன அழகான உதாரணம் கொடுக்குற, மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு யானையை பார்த்தாலே ஐயோ யானை அப்படின்னு பயப்படுறோம். மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு மதம் பிடிச்ச பெரிய யானை நிக்குதுப்பா அப்படின்னு. அது மரத்தால செஞ்சிருக்குங்கிறதே நமக்கு தெரியல, கவனிக்கல. நம்ம யானையை தான் யானை அப்படின்னு பார்க்கும்போது மரம் மறைஞ்சு போச்சு. மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்புறம் கிட்டக்க போய் பார்த்தா மரம் தானா, அப்படி மரத்தை பார்க்கும்போது யானைன்னு தெரியல. யானைன்னு தெரியுது ஆனா கூட மரமா, சரி சரி என்ன மரம், தேக்கு மரமா, என்ன மரத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறோம். முதல்ல யானைன்னு பார்த்தோம், அப்புறம் மரம்னு பாக்குறோம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரம்னு சொன்னா மெய்ப்பொருள், நான் தூய உணர்வு. அதை மறைத்தது எது? பார் முதல் பூதம். பார்னு சொன்னா ஆகாசம், ஸ்பேஸ். ஐம்பூதங்களும் அப்படியே மறைச்சிடுச்சான் இந்த மெய்ப்பொருளை. நம்ம பாக்குறதெல்லாம் ஐம்பூத விகாரம் தானே. ஐம்பூதங்களோட சேர்க்கையில தானே இந்த உலகமே வந்தது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால உலகம் வந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன்னா, இது தத்துவபோதம் என்ற நூல்ல மிக சிறப்பாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. நம்ம முறையாக வேதாந்தம் படிச்சா ரொம்ப நன்றாக இந்த விஷயத்தை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா எப்படி ஒரு இந்த பிச்சு 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 போடுற மாதிரி எல்லாத்தையும் தெளிவா, அந்த உடம்புனா என்ன, உடம்புல என்னென்ன இருக்கு, மனசுக்குள்ள என்னென்ன இருக்கு, இதெல்லாம் எந்த எந்த பஞ்சபூதத்தோட பஞ்சபூதங்களின் எப்படிப்பட்ட சேர்க்கையால இந்த உலகம் உருவானது, என்னோட உடம்பு எங்கேருந்து வந்தது, மனசு எங்கேருந்து வந்தது, புத்தி எங்கேருந்து வந்தது, கண்ணு எப்படி தெரியுது, இப்படி பிச்சு 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 நீட்டா கொடுத்துருது. தத்துவபோதம் என்பது டெர்மினாலஜி, பேசிக்கா அடிப்படையா நாம் படிக்கக்கூடிய ஒரு நூல். குருமுகமாக அதை படித்தால் நமக்கு நன்றாக புரியும். எல்லாமே ஐம்பூதங்களுடைய பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் வேற வேற இதுல விகிதாச்சாரத்துல சேர்ந்துதான் இந்த உலகம் வந்திருக்கு. ஆனா நம்ம பாக்குறதெல்லாம் என்ன, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. இப்ப மெய்ப்பொருளை பார்த்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாதுன்னா இதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம். எதுக்கு ரியாலிட்டி கொடுக்குறோம்? ரெண்டு விஷயம் இந்த குரல்ல நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஆத்ம அனாத்ம விவேகம். நான் மெய்ப்பொருள், நான் பார்க்கின்ற அனைத்தும் கேட்கின்ற அனைத்தும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பது அறிவு. அதுல இருக்கிற மெய்ப்பொருளை மாத்திரம் பாக்குறேனே தவிர வெளியில தெரிகின்ற மற்ற விஷயங்கள், இந்த வேற்றுமைகள், பேதங்கள், வேற பெயர் வேற வடிவம், பெயர் வடிவம் முக்கியமா அதுதான், அது எல்லாம் தோற்றம்னு புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் மித்தியான்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப உண்மை எது, எது உள்பொருள், எது இல்பொருள், எது தோற்றம், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கேட்கறோம், அது மாதிரி எது உண்மை எது தோற்றம்னு பார்த்தா நான் அந்த மெய்ப்பொருள். அப்ப எல்லா பொருளையுமே நம்ம எப்படி பார்க்கணும்? மெய்ப்பொருளாக பார்க்கணும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஒரு மகா வாக்கியம். இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற டாபிக்ல சுவாமிஜி அடியனுடைய குருநாதர்லாம் ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் உபன்யாசம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவ்வளவு பேசலாம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதையோ அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. எனக்கு ரொம்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், இந்த அறிவு இருக்கு அந்த அறிவு இருக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்னா இந்த அறிவு தான் நமக்கு வாழ்க்கையில நம்முடைய துன்பங்களை எல்லாம் அடியோடு நீக்கக்கூடியது, பிறவியே இல்லாமல் செய்யக்கூடியது. இந்த அறிவு வேணும். இதுதான் அறிவுக்கெல்லாம் அறிவு. பிரம்ம வித்யா, பிரம்ம ஞானம். இந்த அறிவு நமக்கு வேண்டும். இந்த அறிவை குருநாதர் தான் நமக்கு தர முடியும். இது இறையருளால் தான் நமக்கு கிடைக்கும். மனதை பக்குவப்படுத்தினால் தான் இதை உணர முடியும். இந்த அறிவு தான். அதனாலதான் என்னது, நகி ஞானேன சதுஷம் பவித்ரம் அப்படின்னு சொல்வார் கிருஷ்ணர். ஞானத்தை போல் ஞானத்திற்கு ஈடு ஞானத்தில் இல்லை. இந்த ஞானத்தை மாற்றி தூய்மைப்படுத்துற கருவி, நமக்கு எந்த விதமான குற்றம் குறைகளும் அற்ற சொக்க தங்கம் நான் அப்படிங்கிறத இந்த சாஸ்திரம் புரிய வைக்கும். அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாவற்றையும், அதனாலதான் மனிதர்களை பார்க்கும் பொழுது கூட எல்லாத்தையும் கடவுள் மயமா பார்க்கறதுன்னு ஒரு திருஷ்டி இருக்குல்ல. கடவுளை நம்ம வீட்டுல இருக்கிற அந்த விக்கிரகத்துக்குள்ள மட்டும் இருக்காரு, இங்க கிருஷ்ணர் இங்க மட்டும் இருக்காரு, அப்புறம் கோவில்ல அந்த வெங்கடாஜலபதி மட்டும் இருக்காரு அப்படின்னு பாக்குறது ஒரு ஒரு சாதாரண நிலை பக்தி. கடவுளை
எல்லா இடத்துலயும் இருக்காரு. எல்லா மனிதர்களுக்குள்ளயும் கடவுள் தான் இருக்காரு. இந்த பச்சை மரம் இருக்கே இது கடவுள் அப்படின்னு பாக்குறது அடுத்த நிலை. அதுதான் நான் அப்படின்னு பாக்குறது விஞ்ஞானம், விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா இப்ப நான் இங்க தன்னையே பார்க்க ஞானி எல்லா இடத்துலயும் தன்னையே பார்ப்பாராம். இதுதான் உண்மையான அறிவு. எந்த பொருள் எப்படி இருந்தாலும் அது நான், அது மெய்ப்பொருள் அப்படின்னு பாக்குற அறிவு நமக்கு இருக்கணும். அதுதான் இந்த குறள் கூறுகின்ற விஷயம். இது ரொம்ப எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த ஒரு குறளை நாம் தியானம் செய்ய முடியும். நான் ஏதோ இந்த பிரவச்சனத்துக்காக தோன்றின விஷயங்களை சொல்றேனே தவிர, இந்த ஒரு குறளை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் ஒன்னொன்னையும் பார்க்கும்போது அதோடைய சாரமா அது என்னதுன்னு பார்த்தா மெய்ப்பொருள். இப்ப இந்த ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு துணி இருக்கு. அந்த துணி உண்மையில என்னது? நூலு. நூலுக்கு முன்னாடி என்னது? அணுத்துகள். அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் ஆதாரம் சப்ஸ்ட்ராட்டம் சப்ஸ்டன்ஸ் என்னதுன்னு கேட்டா அதுதான் மெய்ப்பொருள். எதனால இந்த உலகம் எந்த ஒரு பொருள் இருந்து இதெல்லாம் வந்திருக்கோ அதானே மெய்ப்பொருள், பரம்பொருள். அந்த மெய்ப்பொருளை பார்க்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லாமே உண்மையிலே இருக்கிறது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான். எல்லாம் இது மேல கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. நம்மளுடைய வாழ்க்கை நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மெய்ப்பொருளை உணர உணர எப்படி நம்ம கிழக்க நோக்கி நிறைய போகும்போது மேற்க விட்டு நம்ம தூரமா வந்துருவோமோ, அது மாதிரி இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள இந்த வாழ்க்கை வெறும் தோற்றம், வெறும் கற்பனை, ஒரு தார்மீகமான நாடகமாக மாறும். அப்ப இந்த வாழ்க்கைக்கு நம்ம அவ்வளவு உண்மைத்தன்மை கொடுக்க மாட்டோம். அப்படியே குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி பெரியவர்களோடையும் நம்ம யாருடைய வார்த்தைகளும் நம்ம பெரிதாக அச்சுறுத்தாது. ரொம்ப அப்படியே உடைஞ்சு போக மாட்டோம். ஞானி அதனாலதான் ஆன்ம பலம் 3 விஷயம் சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தர் கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் பாக்குறோம்ல, அவரை பார்த்தாலே ஃபியர்லெஸ்னஸ், அபயம், கொஞ்சம் கூட பயமே இல்லை அவருக்கு. அப்புறம் ஒரு ஸ்ட்ரென்த் பாக்குறோம், ஒரு இன்டாமிட்டபிள் ஸ்ட்ரென்த், அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு வலிமை, ஒரு மனோ வலிமை, முக்கியமா ஆன்ம பலம். அது நான் ஆன்மா அப்படின்னு புரிந்து கொண்டதால வந்த பலம். என்னோட உடம்பதான் நீங்க வெட்ட முடியுமே தவிர என்ன வெட்ட முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அதான கீதை சொல்லிடுற விஷயம் ஆக அது மூன்றாவது ஃப்ரீடம், ஒரு அருமையான விடுதலை. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்டா இந்த மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவினால் தான் கிடைக்கும். எல்லாவற்றையும் மெய்ப்பொருளாக நாம் பார்க்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பார்வை எப்படி மாறி போகும். எந்த விஷயம் எதை பார்த்தாலும் இது மெய்ப்பொருள், 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 இருப்பது ஒன்றே, பிரம்மன் மட்டுமே இருக்கிறது என்ற ஞானம். இந்த அருமையான ஞானத்தை நமக்கு அருளிய திருவள்ளுவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்து இந்த வாரம் முழுவதும் இந்த குறளையே நாம் தியானித்துக் கொண்டிருப்போம். இதை மனசுல அப்படியே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக சிந்திப்போம். தொடர்ந்து நாம் முறையாக கற்க திருவள்ளுவரும் குருநாதரும் அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.